சிவகங்கை மாவட்டத்தில் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்ட புதிய நியமன அறிவிப்பை எதிர்த்து தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் குரல் எழுப்பியுள்ளனர். மாநிலத்திலேயே 30,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தும் தற்போது 3,274 பணியிடங்களை மட்டும் நிரப்பும் வகையில் வெளியான அறிவிப்பில் 2 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர் உரிமம் உள்ளவர்களுக்கே விண்ணப்ப தகுதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரே உரிமம் கொண்ட தற்காலிக ஊழியர்கள் விண்ணப்பிக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளாக வேலை செய்துள்ள தற்காலிக ஊழியர்களுக்கு முன்னுரிமை வழங்கி நிரந்தர நியமனம் செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசு நியமன முறையில் திருத்தம் செய்தால் மட்டுமே ஆயிரக்கணக்கான தற்காலிக ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும் என கூறி அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு செய்துள்ளனர். 2 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு வாழ்வாதாரமே அதை நம்பி தான் இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஎல் வேலை ஒரு 180 டியூட்டி தாங்கிற மாதிரி சொல்லி இப்போ இடையில எங்களை நிப்பாட்டி விட்டாங்க. எங்கள் வாழ்வாதாரம் அதனால் பாதிக்கப்பட்டது. இந்த டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் அதில் அப்ளை பண்ணலாம்ன்றதை நீக்கி எங்களுக்கு தனித்தனியாக லைசன்ஸ் இருக்கிறவங்க பதியணும் அப்படின்னு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஜீவோ ரத்து பண்ணி தனித்தனியாக லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு பதிய சொல்லி காண்பிடுங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வடம்பூண்டி ஊராட்சியில் வாழும் 20க்கும் மேற்பட்ட இருளர் பழங்குடி குடும்பங்கள் திமுக அரசு அடிப்படை வசதிகளை வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர். மத்திய அரசின் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் வீடுகள் கிடைத்த போதும் மின்விளக்கு, சாலை, குடிநீர் வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் மண்ணெண்ணெய் விளக்கில் படிக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் சூழும் இடத்தில் அவர்கள் வாழும் நிலை மேலும் கவலையூட்டுகிறது. மாநில அரசின் பெயரில் விளம்பரங்கள் மட்டும் ஒட்டப்பட்டுள்ளன என்றும் திட்ட நிதி மத்திய அரசில் இருந்து வந்ததாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். விடிய அரசு உடனடியாக அடிப்படை வசதிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். LLB ஹானர்ஸ் படிச்சுட்ருக்கேன். என்னோடய தம்பிங்களும் என்னோட தங்கச்சிங்களும் எங்களோட உறவினர் பசங்களும் இந்த காலத்துலேயும் இந்த 2025லேயும் விளக்கு வச்சு படிக்கிற நிலமையில தான் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு கரண்ட் வசதி இது பண்ணியும் போகிறதுக்கு வர்றதுக்கான வழி இல்லாமல் இந்த சாலை வசதி அமைச்சு தரமாறும் அரசுக்கிட்ட நாங்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வச்சுக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தில் விசிக வடக்கு மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறி சம்பவத்துக்கான வீடியோ 1.5 மாதத்திற்கு பிறகு வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பழனியம்மாள் தனது வீட்டிற்கு எதிரே உள்ள 10 சென்ட் இடத்தில் மரக்கன்றுகள் நட்டு வளர்த்து வந்தார். ஆனால் அந்த இடம் தனக்கு சொந்தமானது என சரவணன் என்பவர் கூறிய நிலையில் அவை வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த பழனியம்மாள் தனது ஆதரவாளர்களுடன் சரவணின் வீட்டை சூழ்ந்து கல் மற்றும் கட்டையால் கேட் ஜன்னலை உடைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சரவணன் குடும்பத்தினரை தாக்கியதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் சம்பவத்தை வீடியோ எடுத்த சரவணிடம் இருந்து செல்போனை பறித்தும் அதை மீட்க முயன்ற நபரை பழனியம்மாள் கணவர் தாக்கியதும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கூவம் ஆற்றில் பிறந்த சில நாட்களே ஆன ஆண் குழந்தையின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வை தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அறிமுகமான தொட்டில் குழந்தை திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டிருந்தால் இத்தகைய பரிதாபங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் என அப்பகுதி மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே டயர் வெடித்து பாதி வழியில் நின்ற விடிய அரசின் தகரட்டப்பா பேருந்தால் பயணிகள் அவதியடைந்தனர். ஆத்தூரில் இருந்து வாழப்பாடிக்கு பயணிகள் பலருடன் சென்ற அரசு நகர பேருந்து பெத்தநாயக்கன் பாளையம் தண்ணீர் பந்தல் அருகே டயர் வெடித்து பாதி வழியில் நின்றது. அதிர்ஷ்டவசமாக விபத்து ஏதும் நேராத நிலையில் மாற்று டயர் இல்லாததால் பயணிகள் மாற்று பேருந்திற்காக நடுரோட்டில் மொட்டை வெயிலில் மணிக்கணக்கில் காத்திருந்தனர். இதை கண்ட பொதுமக்கள் பேருந்து பராமரிப்பிற்கு ஒதுக்கப்படும் தொகைகளை சுவாகா செய்வது எந்த சார் என காட்டமாக கேள்வி எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் கருணை அடிப்படையில் கிராம உதவியாளர் சங்க குடும்பத்தினருக்கு பணி வழங்க வேண்டும் என்பன உட்பட 3 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அடிப்படை பணி நியமனத்தை வழங்க வேண்டி போராட்டம் போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டம் இது போராட்டம் கும்பகோணம் வெற்றிலைக்கு பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதால் இனி வெற்றிலை பாதுகாக்கப்பட வேண்டிய பொருளாக மாறியுள்ளது. எனவே நெல், கரும்பு ஆகியவற்றிற்கு கிடைப்பது போல அரசின் ஆதரவு வெற்றிலைக்கும் கிடைக்க வேண்டும் என விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள், நோய் தாக்குதல், இயற்கை இடர்பாடுகளால் வெற்றிலை சாகுபடி பாதிக்கப்படுவதால் காப்பீடும் மானியமும் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு 15 ஏக்கர் நாங்கள் வெத்தலை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். 15 ஏக்கர் வெத்தலை சாகுபடி பண்ணதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் போல அந்த சாறு வந்து பூச்சி, அந்த அரணாவாள், அந்த கருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நோயால் வந்து வெத்தலை ரொம்ப பாதிச்சுட்டு, அதனால எங்களுக்கு இந்த நெல் பயிரோ கரும்பு பயிரோ கொடுக்குற மாரி வெத்தலைக்கு வந்து இன்சூரன்ஸும் எதுவுமே கிடையாது, ஒரு மானியம் இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால எங்களுக்கு ஏதாவது இந்த தமிழக அரசு வந்து எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மானியம் இன்சூரன்ஸ் ஏதாவது வெத்தலை பயிர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாங்கள் மேலும் படுத்து வெத்தலையை கொஞ்சம் நல்லா விரிவுபடுத்துவோம்.